வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம முருங்கை இலை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப்புக்கு முருங்கை இலை பறிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த சூப்புக்கு குக்கர்ல போட்டு தாங்க வேக வைக்க போறோம். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கோலும் சேர்த்தே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கோல் மட்டும் தனியா எடுத்துருங்க. இப்ப பாருங்க, சின்ன சின்ன காம்போட முருங்கை இலையை தனியா பிரிச்சாச்சு. இத நல்லா தண்ணில கழுவிட்டு எடுத்து வச்சிருங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 8லிருந்து 10 பல் பூண்டு, 5லிருந்து 6 சின்ன வெங்காயம், 2 கொத்து கறிவேப்பிலை. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே குக்கர்ல போட்டுருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கை இலையும் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, குக்கர் நல்லா ஆறி இருக்கு. நம்ம போட்டிருந்த முருங்கை இலை, தக்காளி, வெங்காயம் எல்லாமே சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இத வடிச்சிட்டு மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாங்க. இத நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்போ இதுல நம்ம வடிச்சு வச்சிருக்க முருங்கை இலை சாறையும் சேர்த்துக்கிறேங்க. இத நீங்க அப்படியே கூட குடிக்கலாங்க. ஆனா நம்ம முருங்கை இலை காம்புகள்லாம் சேர்த்திருக்கனால ஒரு டைம் வடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பை நல்லா வடிச்சாச்சு. இந்த சூப்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு, சூப் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துருங்க. புதுசா தண்ணி சேர்த்திருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிருங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தழை சேர்த்துருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கை இலை சூப். வாரத்துல 3 நாள் இந்த சூப்பை குடிக்கலாங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்குங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். நீங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.